நாளிலும் கூட தேவனுடைய ஆலோசனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதி இப்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட இந்த நாட்கள் இயேசுனுடைய சிலுவை பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிறதான நாட்களாக இருக்கிறபடினாலே நம்ம 40 நாள் உபவாச ஜெபம் வைத்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நாளும் காலையில் நடக்கிறதான ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாய், இயேசுனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9, 10 நம்ம சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிப்போம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதாவது இயேசுவின் இரத்தத்தினாலே எங்களை மீட்டுக்கொண்டு இப்பொழுது நம்மளை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நம்மை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். அப்போது இன்றைக்கு நாம் தேவனுடைய கிருபையினாலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாறுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டீர். அப்போது அவருடைய இரத்தம் ஒன்று நம்மளை மீட்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் இருந்திருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லதான ஒரு புதிய பாட்டை பாடினார்கள் என்று சொல்லி பாடுங்க. இதற்கு அந்த விசேஷத்தினுடைய, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய அந்த மூல அர்த்தத்தின்படி இல்லாதபடி எங்களை நாம் இன்றைக்கு காலையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இயேசுவின் இரத்தத்தினாலே நம்மளை மீட்டுக்கொண்டார். நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவர் நம்மை மாற்றி வைக்கிறபடினாலே இந்த காலகட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தை நம்ம குறித்து தியானிப்பதும், இயேசுனுடைய இரத்தத்தை குறித்து நம்ம மேன்மைப்படுத்துவதும் நமக்கு மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ இந்த நாளிலும் கூட நம்ம இந்த தியானங்களில் அல்லது நம்ம உபாச ஜபங்களில் இயேசுனுடைய இரத்தத்தை அதிகமாய் சொல்லி அவருடைய இரத்தத்திற்குள்ள வல்லமைகளை சொல்லி நம்ம துதிப்பதற்கு பழகிக்கொள்வோம். அப்போ இயேசுனுடைய இரத்தம் நம்ம எப்படியெல்லாம் நம்ம வழி நடத்தினது என்பதை நம்ம தொடர்ச்சியாக கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வருகிற காலங்களில் நம்ம பார்க்கப்படுகிறோம். அந்த இயேசுனுடைய இரத்தம் ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து எந்தெந்த இடத்துலலாம் வழிந்ததுன்னு சொல்லி வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அதற்குண்டான விளக்கத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையிலேயே இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம். இயேசுனுடைய இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து எந்தெந்த இடத்துலலாம் இருந்து வந்தது, அது ஏன் அந்த சரீரத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியிலிருந்து வரும் பொழுது அது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம், லூக்கா 22வது அதிகாரம் 39 நம்ம 44 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 22வது அதிகாரம் 39 பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோட கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அப்போ முதலாவது தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் எப்போ எங்கே வடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெத்சமனே, அந்த ஒலிவ மலையில் அந்த கெத்சமனே தோட்டத்தில் வேர்வையின் பெருந்துளிகளாய் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளை தரையில் விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது முதலாவது ஆண்டவருடைய இரத்தம் வேர்வையின் பெருந்துளியாய் இரத்தத்தில் வெளியில் வந்தது என்பதை இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஏன்
அவர் வியாகுலப்பட்டு அவர் சொல்கிறாரு அங்கே 42வது வசனத்தில், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஜெபம் பண்ணினார். அப்போ தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொள்வதற்கும் தேவனுடைய சித்தத்தை என்னில் நிறைவேற்றுங்கப்பான்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வேர்வை என்ன பண்ணுச்சு, இரத்தத்தின் பெருந்துளிகளாய் அங்கே தரையில் விழுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கால வேளையில் எந்தெந்த இடத்துலலாம் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ அந்தந்த இடத்துலலாம் தேவனுடைய இரத்தத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் அவர் தேவனுடைய சித்தத்தை நினைச்சு அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இரத்தம் எப்படி வெளியில் வந்ததோ அதே போல் இந்த இரத்தம் உங்களுக்காக ஆபேலுடைய இரத்தம் பேசினதை காட்டிலும் தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதான இரத்தம் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்ல தேவனுடைய சித்தத்தை அறிகிறதான அறிவில் நம்ம இருக்கிறோமா அல்ல தேவனுடைய சித்தத்தில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அந்த இயேசுனுடைய இரத்தத்தை ஒலிவ மலையில் நமக்காக சிந்தப்பட்டதான அந்த இரத்தத்தை நினைத்து நம்ம போற்றும் பொழுது ஆண்டவர் நமக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஏன் அவருடைய சரீரத்திலேருந்து முதலாவது இரத்தம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அவருக்கும் நமக்கும் இருந்ததான உறவில் இன்னும் பலப்படும்படியாய் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் முதலாவது அவர் இரத்தத்தை சிந்தினார் என்று சொல்லி இந்த கால வேளையில் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்போ சில நேரங்களில் நம்ம முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகளில் குழம்பி போயிருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய சித்தமாக இது அல்லது ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி தான் செய்கிறோமா அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குமானால் இன்றைக்கு சிலுவையிலே நமக்காக இரத்தம் சின்னதுன்னா அந்த இயேசுவை நம்ம நோக்கி பார்க்க கடவோம். அந்த இயேசுவை அந்த இரத்தத்தில் ஆண்டவர் நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே இந்த ஒலிவ மலையில் நீங்கள் பிதாவுனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எப்படி ஜெபம் பண்ணி எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினீரோ அதே போல் ஆண்டவரே அந்த இரத்தத்தை நாங்கள் இப்போ நினைக்கிறோம், உங்கள் சித்தத்தை எங்களில் நிறைவேற்றும் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நம்மளை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கார். 1 கொலேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய நம்ம பின்பகுதியை நம்ம வாசிக்கும் பொழுது 1 கொலேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய பின்பகுதியை நம்ம வாசிக்கலாம். அதாவது அவனுடைய சித்தம் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:9 பின்னால் உள்ள 2வது பகுதிக்கா, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படணும். அப்போ எல்லா விதமான ஆவிக்குரிய ஞானம் ஆவிக்குரிய விவேகம் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு தேவை இயேசுவின் ரத்தம். அப்போ நம்ம ஞானம் வேணுமா, நமக்கு விவேகம் வேணுமா, அல்ல அவருடைய சித்தத்தை அறியணுமா, அப்போ முதலாவது சிலுவையில் அறையப்பட்டதான நமக்காய் ரத்தம் சிந்தனதான இயேசுவை நோக்கி பார்க்கறது மட்டுமல்ல, முதலாவது நம்ம சொல்லக்கூடியது என்ன தெரியுமா, ஆண்டவரே நீங்கள் வேர்வையாய் இரத்தத்தின் பெருந்துளியாய் வந்த அந்த ஒலிவு மலையில் சிந்தனதான இரத்தத்தை இந்த காலவில் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை சிந்தின இரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்த்து தேவ சித்தத்தின்படி நடப்பதற்கு ஆண்டவரை எல்லா ஞானத்தையும் எங்களுக்கு தாங்கப்பா, உணர்வை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை நமக்குடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ வேர்வையின் பெருந்துளியாய் இரத்தத்தின் பெருந்துளியாய் இரத்தம் வந்ததுன்னா தேவன் அவர் தயவுள்ள சித்தத்தின்படி நம்மளை நடத்துவதற்கு ஆண்டவர் ரத்தம் சிந்தினாருங்கிறதான நம்பிக்கையில் இந்த முதல் குறிப்பு அந்த காலைவேளை நம்ம தியானிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறியணும்னு நினைக்கிறீங்களோ அப்பமெல்லாம் ஆண்டவர் சிந்தின ரத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். அந்த இரத்தத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் எல்லா விதமான ஞானத்தோடு கூட எல்லா விதமான ஆவிக்குரிய விவேகத்தோடு கூட நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ எல்லோரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, இயேசுனுடைய இரத்தத்தினாலே தேவனுக்கென்று எங்களை மீட்டு கொண்டீங்கப்பா. அந்த இரத்தம் எங்களை எப்படி வழி நடத்துகிறது என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தினுடைய ஆண்டவரே வேர்வை இரத்தத்தின் துளிகளாக வெளிவந்ததனுடைய அடிப்படையில் எதற்காக எங்களுக்காக ஆண்டவரே அந்த வேர்வை பெருந்துளியாய் வெளிவந்ததுன்னு சொன்னால் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் நாங்கள் வளரவும் அந்த ஞானத்திலே வளரவும் ஆண்டவரே ஞானத்திலே பலப்படவும் அந்த இரத்தம் பெருந்துளியாய் வெளிவந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ நாங்கள் எந்த இடத்துலலாம் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோமோ
அப்போ ஆண்டவரே அந்த ஒலிவ மலையில் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவரே நீர் சிந்தின அந்த ரத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்போ உங்கள் சரீரத்திலேருந்து வெளிவந்ததான அந்த ரத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் சித்தம் செய்வதற்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உங்கள் சித்தத்தை அறிய முடியலைன்னா அந்த இயேசுடைய ரத்தத்தை நாங்கள் இந்த கால வேளையில் பார்க்கும் பொழுது உங்கள் சித்தத்தை எல்லா ஞானத்தோடு கூட ஆண்டவரை நீர் வெளிப்படுத்துவீங்கிறதா நம்பிக்கையில் நாங்கள் இந்த நாளிலும் ஆண்டவரை கடந்து செல்ல நீர் எங்களுக்கு ஆண்டவரை பலனை தர வேண்டுமான்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீரே மகிமைப்படும். சகல துதி கன மகிமையாகவும் செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். அப்போ எல்லாரும் இயேசுனுடைய ரத்தம் அவர் சரீரம் முழுவதும் நமக்காக நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவதற்காக வெளிப்படுத்தினார், அல்லது அவருடைய வேர்வை பெரும் இரத்த துளிகளாக வந்ததுங்கிறதான ஒரு நிச்சயத்தோடு கூட இயேசுவையே குறித்து நம்ம நோக்கி பார்த்து ஓட கடவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.